பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. தண்ணி இல்லாமலே நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இதை நம்ம மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிட்டோன்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.